ஆதி பகவனையே அன்பாய் நினைப்பாயேல் சோதி பரகதிதான் சொந்தமது ஆகாதோ. இடைக்காட்டு சித்தர் பாடல். ஆதி பகவனையே அன்பாய் நினைப்பாயேல், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் மேல் நாம் வைத்த அன்பு எப்பொழுது விளங்குகிறது என்பதை குறித்து வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதி பகவன், பகவன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடாது, பகவன். பகவன் என்றால் பகுக்கப்பட்ட அவன், மூவொரு கடவுளாக இருக்கிறவர், ஒன்றில் மூன்றானவர், மூன்றில் ஒன்றானவர். அதை தான் கிறித்தவம் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மூன்றாக பகுக்கப்பட்ட அவன், அவர்தான் பகவன். ஆதியிலே வார்த்தை இருந்தார், ஆதியிலேயே அவர் இருந்தார், ஆதியும் அந்தமுமாக, அல்பா ஒமேகாவாக அப்படின்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அந்த ஆதி பகவன் என்றால் சிருஷ்டிகர்த்தா, அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் ஆதி பகவன். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவையும் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்வதனால் அவரும் ஆதி பகவன். அந்த ஆதி பகவன் அவரை அன்பாய் நினைப்பாயேல், அவர் மேலே அன்பு வைத்து, அதான் நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆதி பகவன் மேலே அவரையே அன்பாய் நினைப்பாயேல் ஜோதி பரகதி சொந்தமது ஆகாதோ. எந்த நன்மையும் எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்தில் உண்டாகி இங்கே நமக்கு சேருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஜோதிகளின் பிதா இருக்கின்ற அந்த பரத்தை போய் சேருவது தான் பரகதி. அந்த பரகதிக்கு அவருடைய அன்பு தேவை. ஆதி பகவனையே நினைத்து கொண்டிரு, அவரையே வணங்கி கொண்டிரு, அப்பொழுது உனக்கு அந்த பரகதி கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும் என்று பொருள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.